ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி பச்சை பட்டாணி அதை நாங்கள் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம். அதை ஒரு குக்கரில் அந்த பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் 2 ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் வெடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அந்த எண்ணெயில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி வேகத்துக்காக இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குல உப்புலாம் சேர்க்கலை. ஸோ எவ்வளோ உப்பு தேவையோ ஓரளவுக்கு நார்மலாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரம் சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, குழம்பு மிளகாய் தூள். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். இது நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அந்த பட்டாணியும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி நமக்கு ரெண்டுமே வெந்திருக்கனால, வேக வச்சு எடுத்துருக்கனால ஈஸியாகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இது வரைக்கும் ஜெஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.